கிளம்புவோமா? எங்க அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. அவங்களாம் ஜவுளி கடைக்கு வந்துட்டாங்களாம். எப்பா விஜய், எல்லாரும் இந்த கார்ல போயிடலாமா? அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாத்தே. மாம்ஸ் எல்லாத்துக்கும் வண்டில இடம் இருக்காது மாம்ஸ். நான் வேணா ஸ்கூட்டில வரேன். அப்போ நானும் சோனி கூட ஸ்கூட்டில வரேன். அம்மா என்னன்னா சந்தியா கூட கார்ல போலாம் தானே பிளான் பண்ணி வந்தோம். இங்க என்னன்னா பிளான் வேற மாதிரி மாறுது. வேணாம் சந்தியா, நீ பைக்ல எல்லாம் போகாத. வெயில் நிறைய இருக்கு பத்தியா, உன் ஸ்கின்லாம் டேமேஜ் ஆயிடும். நீ கார்ல வா. என்ன மாம்ஸ், அப்ப நாங்கலாம் வெயில்ல வந்தா எங்க ஸ்கின் டேமேஜ் ஆகாதா? நீ எப்பவுமே டேமேஜ் ஆன மாதிரி தானே இருக்க சோனி. இவனோட முடியே சரியில்லையே. சந்தியாவை மின் சீட்ல வச்சு டுவைட் பாடிட்டே வரலான்னு பிளான் போடுறான். விடக்கூடாதுடா ஆதி. வாங்க வாங்க கிளம்பலாம். உன் பேர் என்னது? விஜய். நீ டிரைவிங் பண்ணு, நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். லேடிஸ் எல்லாம் பின்னாடி உட்காரட்டும். இவன் யாரா இந்த கிராப் மண்ட? இவனை முன்னாடி வச்சு கூட்டு போக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கார் எடுத்துட்டு வந்தேன். நாங்கோ ஐயோ அத்தம்மா அப்படியே வாடிட்ட. அவரே அக்காவை கார்ல முன்னாடி வச்சு அப்படியே டுயட் பாடலான்னு ஆசைப்பட்டு தான் என் கூட பைக்கிலே அனுப்பல. இது தெரியாம இந்த ஆதி மாமா. சரி நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். ஆதி மாமா, நீங்க முன்னாடி எல்லாம் உட்காரக்கூடாது. நீங்க காவி அக்கா பக்கத்துல தான் ஜோடியா உட்காரணும். அப்பதான் காவி அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே அக்கா? ஆமா ஆமா, ஆதி மாமா என் பக்கத்திலே இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சோனி, நான் போடுற பிளான் எல்லாத்தையும் நீ ஃபிளாப் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், அப்ப நான் உன்னை வச்சு செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் சோனி. நான் உங்க அப்பால தான் முன்னாடி உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை அப்படியே கேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். இப்படி ஒரு குழந்தைய கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும். சரி கிளம்பலாமா மாப்பிள்ள? இங்கேயே டைம் ஆயிடுச்சு, போயிட்டு சீக்கிரம் வரணும்ல.